அப்போஸ்தலர் பணி 16வது அதிகாரம் 25வது வசனம். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினார்கள். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். மனித இனத்திற்கென்று தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு ஆற்றல் என்னவென்றால் பாடுவதுதான். பாடுவது நம் உணர்வை வெளிப்படுத்தும், நம் மகிழ்ச்சியை அதிகரிக்கும், நம் கவலைகளை மறக்கச் செய்யும், நம்மை விடுவிக்கும், நல்ல காரியங்களை செய்ய தூண்டுதலாகவும் இருக்கும். ஆகவே தான் தாவீதும் கூட இயற்கையை கூட பாட அழைக்கிறான். சங்கீதம் 96:1 வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகமே அதில் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்கிறான். மனித வரலாற்றில் லட்சக்கணக்கான பாடல்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் மனநிலைகளில் பாடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தாவீது மீண்டும் சொல்கிறான், சங்கீதம் 33:3 புதிய பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் என்று சொல்கிறான். எரிகிற கனல் சூளையிலும் கூட 3 இளைஞர்கள் துதித்து பாடிய போது தேவதூதன் கூட அவர்கள் பாடல் குழுவில் இணைந்ததை அசாரியா நூல் பதிவு செய்திருக்கிறது. 28வது வசனம். அப்பொழுது அந்த மூவரும் தீ சூழலிலும் கூட ஒரே குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்தினார்கள் என்று. மோசேயினுடைய வாழ்விலும் ஒரு சம்பவம். வெற்றிகரமாக செங்கடலை கடந்தபோது அவனும் தேவனை துதித்து பாடினான். யாத்ராகமம் 15:1. மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து பாடியது. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தினார் என்று துதித்தான். தேவன் நமக்கு நன்மை செய்கிற போது பாடல் நம் நாவிலிருந்து எழ வேண்டும், ஒரு நதியைப் போல. அப்பொழுதுதான் மரியாளோடு நாமும் பாடலாம். லூக்கா 1:46-47. மரியா பாடினாள், ஆண்டவரின் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று, என் மீட்பரை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கிறது என்று. நாமும் தேவ நாமத்தை துதித்து பாடுவோம், ஜெபம் செய்வோம். அப்பா, பாட வரம் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே எங்களில் அகம் மகிழ்ந்து உம்மை துதித்து பாடுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.